பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சென்னையை ஒட்டிய கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழந்தது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதி. சென்னை சுற்றுப்புறங்களில் வெளுக்கும் கனமழை எதிரொலி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தேர்தலில் எதிர்க்கட்சிகளை சமாளிக்க திமுக 3 மெகா திட்டம். இம்மாதமே 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடக்கம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். பங்குச் சந்தைகளில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு நிதி திரட்டியதில் முறைகேடு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த நிலையில் அது தற்போது மேலும் வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. தற்போது சென்னைக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதால் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆந்திர கடற்பகுதியை ஒட்டி நகர்ந்து மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு இழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று காலை முதல் பெய்யத் தொடங்கிய கனமழை தற்போது வரை வெளுத்து வாங்குகிறது. விடிய விடிய இடைவிடாது மழை பெய்து வருவதால் சென்னை உள்ளிட்ட பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. காலை நேரத்தில் கூட மாலை நேரம் போல காட்சியளிப்பதுடன் கடும் குளிரும் நிலவுகிறது. தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அலுவலகம் செல்வோரும் அவதியடைந்துள்ளனர். இதனிடையே நிவாரணப் பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. கனமழை காரணமாக இன்று 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வீட்டை விட்டு செல்லாமல் அரையாண்டு தேர்வுக்கு தயாராகும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை, விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் திமுக செயல்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முடுக்கிவிட்டுள்ளார். அதேவேளையில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் அதிமுக, பாஜக, தவேக போன்ற கட்சிகள் தீவிரமாக செயல்படுகின்றன. இதை எதிர்கொள்ள திமுகவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இம்மாதத்திலேயே 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி புதிய பயனாளிகளுக்கு மகளிர் உதவித்தொகை மற்றும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கவும் திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கும் நிகழ்வு அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு கேரள அரசு பங்குச் சந்தைகளில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு 2672 கோடி ரூபாய் நிதி திரட்டியது. இதில் 466.91 கோடி ரூபாய் முறைகேடு செய்து நிலம் வாங்கியதாக பினராயி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை விசாரிக்க அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது பாஜகவின் சதிச் செயல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. கனமழையால் சென்னை நகரம் முடங்கியுள்ளது. சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், சென்ட்ரல், எழும்பூர், தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை, கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்கிறது. இதனால் சாலைகளில் ஆறு போல வெள்ள நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.
இதனிடையே அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகளை சீமான் தனது பாணியில் தொடங்கியிருக்கிறார். இந்த முறையும் தனித்துத்தான் போட்டி என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில் மக்களின் மாநாடு நடைபெறும் என்றும் சீமான் அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டின் போது 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் மேடையில் அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு நடைபெறும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.